இங்கே என் வயதுக்காரர்கள் என்னுடன் சேர்ந்து இந்த நற்பணி இயக்கத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு நான் ஆரம்பத்தில் இந்த மாதிரி அமைதியான சொற்பொழிவுகளோ அன்பான சொற்பொழிவுகளோ நிகழ்த்தியதில்லை. இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த மாதிரி விழாக்கள் இதற்கு முன்பாகவும் நடந்திருக்கிறது, இதே அரங்கத்தில் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் பத்திரிகையாளர்கள் வந்ததே இல்லை. முப்பது வருடங்களாக அமைதியாக இதே விழாக்கள் இதையும் விட விமர்சையாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. சற்று நம் ஆட்களை குறைத்துக் கொண்டு விருந்தினர்களை வரவேற்று இந்த விழா நடந்திருக்கிறது. நற்பணிகளை மட்டுமே நாம் செய்து கொண்டிருந்தோம். இங்கே என்னது, இது ஒரு அரசியல் கட்சி சமாதானம் மாதிரி தையல் மிஷின் கொடுக்குறாங்க, இந்த ரத்த தானம் பண்ணுறாங்க, இந்த பத்திரங்கள் கொடுக்குறாங்க, இது எதை நோக்கி போகிறார் என்று 30 வருஷமாக என்ன சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்மை பார்த்து ரத்த தானம் செய்வதும் கண்தானம் செய்வதும் அரசியல்வாதிகள் கற்றுக்கொண்டார்கள். நாம் சந்தோஷப்பட்டோம், கர்வப்படவில்லை. நம்மை பார்த்து பல கலைஞர்களின் ரசிகர் மன்றங்கள் நற்பணி மன்றங்கள் ஆயின. அதற்கு முன்னோடியாக நான் திகழ்ந்தேன் என்றால் அது பொய். நீங்கள் திகழ்கிறீர்கள் என்பதுதான். இப்பொழுது நான் சொன்ன விஷயம், சினிமாக்காரன் முன்னாடி அலையாதீங்க, அது ஏதாவது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்கன்னு உங்க பெற்றோர்களும் விவரம் தெரிந்த எல்லாரும் சொல்லும் விஷயம்தான். அதைத்தான் நானும் சொன்னேன் உங்களுக்கு. ஆனால் என்னுடைய பேச்சை கேட்டு அது செயலாக மாற்றி, சாத்தியம் என்பது சொல்லல்ல செயல் என்று செய்து காட்டியவர்கள் நீங்கள். இது ஏதோ பேசி எழுதி வச்சுக்கிட்டு சொல்ற மாதிரி இல்லை. இந்த சாத்தியம் என்பது சொல்லல்ல செயல் என்பது நான் 30 வருடமாக உங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, செஞ்சிடறாங்கன்னு செய்யாம இருந்துருவீங்களோங்கிறதுக்காக செஞ்சு காட்டுங்கிறதுக்கான விஷயங்கள். அதை செய்து காட்டிய வீரர்கள் நீங்கள். அதனால வேலை முடிஞ்சு போச்சு, நம்ம ரிட்டையர் ஆயிடலாம்னு நினைக்காதீங்க. இப்பதான் வேலை ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. இந்த பாட்டில் வருமே, அந்த மாதிரி கேட்கிறேன், ஞாபகம் வருகிறதா? நீ யார் என்று தெரிகிறதா? இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு விழாக்களும் இந்த மாதிரி விழாக்கள் முன்பெல்லாம் நடக்கும் பொழுது ஒரு அரை மணி நேரம் என்னுடைய சகோதரர்களை நான் திட்டுவேன். அப்படித்தான் நடக்கும் இந்த விழா. அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எங்கெங்கு தவறு நடக்கிறது என்று ஆளை சுட்டி காட்டி திட்டுவேன் நான். அடுத்த வருடம் இது நிகழக்கூடாது, இதையும் விட சிறப்பாக நிகழ வேண்டும் என்று ஒரு கோபக்கார அண்ணனாய் நான் இட்ட ஆணையை எல்லாம் நிறைவேற்றியவர்கள். இன்று அந்த விருந்தாளிகளுக்கு முன்னாடி வழக்கம் போல வையாமல் உங்களை வாழ்த்துகிறேன். ஏன்னா விருந்தாளி வந்துட்டா அது வரையில தலையில கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தைக்காக வருடம் பூரா கொட்டு வாங்க வேண்டும். அந்த மாதிரி நீங்கள் செய்த சாதனைகள் எல்லாம் நமக்கு சாமானியமானது தான். இன்னும் வேலை இருக்கிறது. ஆனால் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், உங்களை நான் ஒரு அரசியல்வாதியாக ஆசைப்படுகிறேன், ஒரு சின்ன எம்எல்ஏ பதவிக்கு ஆசைப்படுகிறேன், அதற்கெல்லாம் உதவி செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தால் அதுவும் தெரியாமல் உதவி செய்திருப்பீர்கள். ஆனால் இன்று நான் அதை கேட்டால் ஏன் வேணுமான்னு நீங்க என்ன கேட்கிற அளவுக்கு அறிவு வந்து விட்டது உங்களுக்கு. 10 வருடமாகவே என்னுடைய ரசிகர்கள் ரகசியமாக என் கையை பிடித்துக் கொண்டு, நம்மள பல பேர் சொல்லுவாங்க அரசியலுக்கு வரணும்னு, தயவு செய்து வந்துடாதீங்க என்று பலமுறை என்னை கேட்டு, நமக்கு இப்ப இருக்கிற பெருமை அங்கெல்லாம் போனா வராதுன்ன என்று எனக்கு புத்தி சொல்லும் தோழர்களாக, தொண்டர்களாக, தோளுக்கு மிஞ்சிய தோழர்களாக நீங்கள் வந்து விட்டீர்கள். அதில் எனக்கு சந்தோஷம். ஆனால் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், நல்ல நேரத்தில் அப்படிலாம் பேசாதீங்க என்று மூட நம்பிக்கைக்காரர்கள் குறைந்து விட்டார்கள். இருந்தாலும் சொல்கிறேன், நற்பணி இயக்கமாக மட்டுமே இது இருக்க வேண்டும்.
எனக்கு பின்னும் இயங்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதில் இன்னொரு வார்த்தையும் இந்த நாளில் சேர்த்துக் கொள்கிறேன், நமக்கு பின்னும் அது இயங்க வேண்டும். இன்று தங்கவேலு பேசும் பொழுது என் தகப்பனார் யோசித்தார், சினிமாக்காரன் கூட்டத்தில் போறேன்னு. ஆனால் இன்று என் பெண் எனக்கு சான்றிதழ் தந்திருக்கிறாள் என்று சொல்லுகிறாரே, அது பேரன் கொள்ளு பேரன் வரை செல்ல வேண்டும். எங்க கொள்ளு தாத்தா யார் தெரியுமா? இந்த கட்டடம் பெருசா இருக்க, இது கட்டுறதுக்கு ஒரே ஒரு செங்கல் கொடுத்தவர்னு சொல்லணும். இங்கே இருப்பவர்கள் எதுக்காக ஒவ்வொரு தையல் மிஷினா கொடுக்கிறேன்னாங்கன்னா, அவங்க இங்க நற்பணி செய்தவர்களுக்கு சம்பள நாளே இதுதான். இன்னைக்கு இங்க வந்து பார்த்துட்டு சரியா கூட பார்க்காம ஓகே ஓகேன்ற பாருங்க, அதுதான் அவங்களுக்கு வாழ்த்து. நான் ஒவ்வொரு முறையும் சொல்வேன், பல கோடி ரூபாய்கள் ஒரு நடிகனாக நான் சம்பாதித்த கோடி அளவு கிட்டத்தட்ட கொடுத்துருக்கீங்க. அது என்னால் முடியாது. நான் டாக்ஸும் கட்டி வீடும் கட்டி பொண்டாட்டி பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு நல்ல சட்டையும் போட்டுக்கிட்டு மிச்சம் இருக்கிற காசு எவ்வளோன்னு பார்த்தா ஜாஸ்தி இருக்காது. அதுவும் நான் எடுக்கிற சினிமா மாதிரி எடுத்துட்டு எல்லாத்தையும் சினிமாவில் போட்டுட்டு கடைசியில் தர்மம் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஆனால் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்களை தாண்டி ஃப்ரம் 1990 to 1914 நான் சொல்ற கணக்கு வந்திருக்கிறது. ஒவ்வொரு ரூபாய் நோட்டும் வேர்வையில் நனைந்த ரூபாய் நோட்டுகள். அது நான் கொடுத்த ரூபாய் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான். நீங்க கொடுத்த ரூபாய் தான் மேல்தோங்கி நிற்கிறது. அந்த விழா தான் இது. சும்மா இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் போர் அடிக்கும். சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவங்களுக்கு இது கொஞ்சம் போர் அடிக்கும். திரும்ப திரும்ப மெஷின் கொடுக்குறாங்க. இவர் சிரிக்கிறாரு, ஒருத்தர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ஒருத்தர் கடைக்கு பிடிக்கிறாரு, ஒருத்தர் கமலஹாசன் திட்டுறாரு, ஓரமா போயாங்கிறாரு. இது என்ன, இது கல்யாண வீட்டுக்கு மொய் எழுத வந்த மாதிரி இருக்கு. என்ன இது மொய் தான், ஆனால் கல்யாண வீட்டில் அல்ல, எங்கள் வீட்டில் நடக்கும் விழா. இப்ப நீங்க பாத்தீங்களே, அவங்கெல்லாம் அவசரத்துக்கு 7ஆம் தேதி அன்னைக்கு யாராவது இருக்காங்களா, ஊனமற்றவர்கள் யாராவது இருந்தா நம்ம ஏரியாவில் சீக்கிரம் பாருன்னு கண்டுபிடிச்சதில்லை. வருடம் பூரா பார்த்துக்கிட்டு இருந்து இவங்களுக்கு தேவையா இருக்கா, அடுத்த வருடம் கொடுத்துருவான் என்று யோசித்து பட்டியல் போட்டு இவர்கள் எல்லாம் இவர்கள் காசில் இருந்து எடுத்து கொடுக்கும் பணம் இது. இதற்கு என்னுடைய கலை பயன்படுகிறது என்றால் அது சின்ன ஊசி. இந்த பேராடையை தேய்க்க உதவும் ஒரு சின்ன ஊசி. அதுவாகத்தான் நான் இதை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கு மேல் என்னை நான் பெரிய ஆளாக நினைத்துக் கொள்ளவில்லை. என்னை விட சிறந்த கலைஞர், என்னை பயிற்றுவித்த கலைஞர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். என்னை விட சிறந்த கலைஞர்கள் உரு தெரியாமல் பேர் தெரியாமல் ஏழ்மையில் வாடி மாண்டதை நான் பார்த்திருக்கிறேன். நான் பெரிய கலைஞர் அகந்து கிடையாது, நல்ல கலைஞர் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அதை மிக நல்ல கலைஞனாக ஆக்கியது என்ன தெரியுமா? உங்கள் நற்பணி தான். இல்லைன்னா வெறும் கலைஞங்கிறதோட முடிஞ்சு போயிருக்கோம். இதை இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார், ஒரு நடிகர், தன்னுடைய ரசிகர்களை எல்லாம் நற்பணி மன்றத்துக்கு மாற்றினார் தான். என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வேறு துறையில் இருப்பவர்கள் முதல்ல சொல்றது இதுதான், நல்லா நடிப்பாருங்கிறது கூட அப்புறமா தான் வருது. என்ன கேட்டாங்க, இப்ப முதல்ல சின்ன வயசுல 60 வயசு ஆயிடுச்சு, சின்ன வயசுல கேட்கும்போது என்னை நல்ல ஒரு கலைஞன்னு ஒத்துக்கணும், அது இருந்தா போதும்னு சொல்லிட்டு இருந்தீங்க 19-20 வயசுல. இப்ப என்ன சொல்றீங்க 40 வருடத்துக்கு பிறகுன்றாங்க. அந்த ஆசையை தீர்த்து வச்சுட்டீங்க. ஒரு கலைஞங்கிறத அந்த அந்த பெருங்கூட்டத்தில் என்னை சேர்த்துக்கிட்டீங்க. அடுத்து இவன் நல்ல மனிதன், நேர்பட வாழ்ந்தான் என்று சொல்ல வேண்டும். நான் கலைஞன், அவர் சினிமாவிலும் நடித்தான் என்று சொல்ல வேண்டும். அதுதான் எனக்கு பெருமை. அந்த பெருமையை சேர்க்கும் எனது வீட்டு சொந்தக்காரர்கள், எனது பிள்ளைகள், எனது சகோதரர்கள் நீங்கள். இப்பொழுது பெற்றால் நான் பிள்ளையா இயக்கத்தின் மூலம் 2000 பிள்ளைகளுக்கு நான் தகப்பன். அந்த பிள்ளைகள் பிழைக்குமா என்று சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்தோம் 5 வருடம் முன்பு. இன்று நான் வக்கீலுக்கு படிக்க போகிறேன், டாக்டருக்கு படிக்க போகிறேன் அப்பா என்கிறார்கள் என்னை பார்த்து. அந்த விழாக்கள், அதை ரேடியோ ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்றாங்க, டிவி வச்சு எடுக்கிறாங்க.
அதில் நான் அந்த ஒரு குழந்தையிடம் சொன்னேன், நான் பல மாதிரி நடிச்சிருக்கேன், பல சினிமாக்களில் அழற மாதிரி நடிச்சிருக்கேன், அழாத மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா என்று சொன்னேன். அந்த அளவுக்கு சாதனையாளர்கள் அந்த பிள்ளைகள். அவர்களுக்கு உதவும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததை நான் பெருமையாக நினைக்கிறேன். அந்த மாதிரி எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆக உங்களுக்கு இருக்க கடமை எவ்வளவு பெரிய கடமை பார்த்தீர்களா? உங்கள் வேலை முடிந்து விட்டதாக தயவு செய்து நினைக்காதீர்கள். ஆரம்பிக்க கூட இல்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இங்கே வந்து பல பேர் நமக்கு இருக்காங்க, பரிவினர்கள் இருக்காங்க. உதாரணத்திற்கு ஒருவரை சொல்கிறேன். நம் இயக்கத்தில் இருக்கும் இயக்க தொண்டர்கள் எல்லாருமே பெரிய மனிதர்கள் தான். ஒரு உதாரணமாக, வெளியிலிருந்து இன்று நம்மில் ஒருவராகவே மாறிவிட்ட வெறும் விசலடிச்சாங்குஞ்சுகள் கூட்டம் என்று மற்றவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது, ஒரு டாக்டர், ஒரு வக்கீல் என்று பல பேர் நம்மிடம் வந்து சேர்ந்தார்கள். அதில் ஒரு டாக்டர் தனியாக டிஸ்பென்சரி வைக்காமல் நம்முடன் தொடர்பு வைத்துக் கொண்டார். நாம் இரத்த தானம் செய்யும் பொழுது அந்த இரத்த தானம் செய்தால் வியாபாரம் கெடுகிறது என்று சில மருத்துவர்கள் பயந்தார்கள். அதையெல்லாம் மீறி இன்று ஒரு டாக்டர் பல இருதய சிகிச்சைகள் இலவசமாக செய்வதற்கு நம்முடன் பஸ்ஸில் ஏறி வந்து, பஸ் சார்ஜ் அவரே போட்டுக்கிட்டு வந்து நம்முடன் செஞ்சு வேலை செய்திருக்கிறார். டாக்டர் ரகுபதி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இன்றல்ல நேற்றல்ல 25-30 ஆண்டு காலமாக நம்முடன் இருக்கிறார்கள். இங்கேயும் சில குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். அந்த குழந்தையின் தாய்மார்களுக்கு இத்தகைய வியாதி இருக்கிறது என்றே தெரியாத தாய்மார்கள். இந்த உதவி நடக்கவில்லை என்றால் அந்த குழந்தைகள் இல்லாமலே போயிருப்பார். எத்தனை பெரிய விஞ்ஞானிகளை, தலைவர்களை நாம் இழந்திருப்போமோ தெரியாது. அவர்கள் என்னவாக வருவார்கள், எத்தகைய வீராங்கனையாக மாறுவார்கள் என்று தெரியாது. இன்று இங்கே இருந்து உடல் நலமாகி இந்த பேச்சை கேட்டு கொண்டிருக்கும் குழந்தைக்கு இந்த பேச்சு புரியாமல் போகலாம். ஆனால் இந்த உழைப்பும் இந்த உணர்வும் ஒரு காலத்தில் புரியும். அதற்கு அந்த பிள்ளைக்கு வந்த வியாதி குணமாகிவிட்டது. ஆனால் நமக்கு இருக்கும் இந்த அரிய குணம் தொற்று நோயை விட வேகமாக அதற்கு தொற்றிக்கொள்ளட்டும். நம்ம முந்தியெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம மேஜிக்கலாக சொல்லுவாங்க, மெத்தாலஜி கதைகள், கேட்டான் கிடைத்தது, தபஸ் இருந்தான் என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த தபஸ்ன்னா என்ன, அப்படிலாம் நடக்குமான்னு எனக்கு முந்தி ஒரு சந்தேகம் வரும். தபஸ்ன்னா என்னங்கிறதை உங்களை பார்த்து புரிந்து கொண்டேன், நம்மை பார்த்து தெரிந்து கொண்டேன். 30 வருடமாக நாம் இருப்பது தபசு தான். நீங்கள் தபசிகள் தான். உங்களிடம் சேர்ந்து நான் இருக்கிறேன். உங்களை நான் என்னை பார்த்து என்ன பெரிய முனியான்னு கேட்டா ஆமாண்டான்னு தைரியமா சொல்லலாம். அதுதான், அவ்வளவுதான். இதுல வேற மாய மந்திரமே இல்லை. நமக்கு இடைத்தரகர்கள் கிடையாது, நமக்கு பூசாரிகள் கிடையாது. நேராக சென்று நாம் விரும்பும் அந்த விஷயத்தை தொட்டு பார்க்க முடியும். அப்படி பார்த்து அதனுடன் விளையாடியவர்கள் நாம், விளையாடிக் கொண்டிருப்பவர்கள் நாம். நற்பணி செய்ய வேண்டும், சுத்தம் நமது வேலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 30 வருடங்கள் ஆகிவிட்டன. சொன்ன மறுகணத்தில் அடுத்த மாசமே இடுப்பளவு சாக்கடை நீரில் ஒரு பக்கெட்டுடன் இறங்கிக் கொண்டு அதை மொண்டு வெளியே ஊற்றும் போட்டோவை எனக்கு அனுப்பி வைத்த அந்த தொண்டர்கள் தான் இன்றைய இந்த இயக்கத்தின் தலைவர்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லும் விழாவாகத்தான் இன்று இந்த பிறந்த நாள் விழாவை நான் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன். இதுல பளபளப்புக்காகவோ சென்சேஷனலிசத்துக்காகவோ செய்யல. ஒரு நாளைக்கு எப்படி ஆபீஸ் டேன்னு கொண்டாடுவாங்க இல்லையா எல்லாரும் கேக் வெட்டி, அந்த மாதிரி நம்மளுடைய ஆபீஸ் டே. இதை புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்வார்கள். இதனால டிக்கெட் விற்காதுங்கிறது நமக்கு தெரியும். 30 வருஷமா இதனால விற்கல. ஓடாத படம் ஓடவில்லை, ஓடிய படம் ஓடியது. ஆனால் இது தனி இடம் என்பதை, இது சிலை வைப்பதற்காக நாம் செய்யவில்லை. நாம் செய்தோம் என்ற பெருமையை தவிர வேறு நமக்கு இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இங்கே பத்திரிகை ஊடகங்கள் இருக்கின்றன. ஒரு பெற்றோரின் பெருந்தன்மையுடன் நான் பெருமிதத்துடன் சொல்லிக் கொள்கிறேன். எனது பெருமையாக நினைத்தல்ல, இந்தே மேடையில் இதே ரசிகர்களுக்காக ஜெயகாந்தன் போன்றவர்கள் வந்து அமர்ந்து உங்களுடன் பேசியிருக்கிறார்கள். அவர் சினிமாக்காரர்களை பற்றியெல்லாம் எப்படி பேசுவார், ஏன்
கொஞ்சம் தவறு செய்யக்கூடும் இவர்கள் என்ற சந்தேகம் இருந்தாலே எப்படி சாடுவார் என்பதெல்லாம் ஊருக்கே தெரியும். அவர் இங்கு வந்து அமைதியாக உங்களை பார்த்து கண்கலங்க உங்களை பாராட்டி விட்டு சென்றார் என்பதுதான் உங்களுக்கெல்லாம் முன்பே கிடைத்த மெடல். அந்த மெடல், அந்த சர்டிபிகேட் எல்லாம் இன்று மாண்புமிகு பிரதம மந்திரியிடமிருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது என் பெயரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏன்னா டக்குன்னு அத்தனை பேரையும் சொல்ல முடியாது இல்லையா, அதுக்காக என் பெயரை சொல்லியிருக்கிறார்கள். அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கங்க. என் பெயர் அங்கே சொல்லப்படும் போதெல்லாம் என்னைத்தான் சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால்தான் நமது வேலை தொடரும். எனக்கு இது இப்ப சரி, இது ஒரு நிறைவு விழா மாதிரி பேசுறேன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை நம்ம வேலை. போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது, நிறைய வேலை இருக்கிறது. இன்னும் நம் ஊடகங்களும் கலையும் பெருகி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. செய்தியும் பொழுதுபோக்கும் கூட கலக்கும் நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது வெவ்வேறு ஊடகங்கள் ஒன்றாக கலந்து வெவ்வேறு அரங்கத்தில் அரங்கேறும் புதிய நூதன விஞ்ஞானம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதே ஒரு 15 வருடத்திற்கு முன்னால் பேசும்போது இணையதளம் என்று ஒன்று இல்லை. 20 வருடத்திற்கு முன்னால் வரும் என்பதை உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். அதற்கு ஆயத்தப்பட்டும் இருக்கிறோம் நாம் என்பது உங்களுக்கு தெரியும். மாதம் முடிந்த வரையெல்லாம் நாம் 500 பேராக எப்படி பேச முடிகிறது என்பது நமக்கு தெரியும். ஸ்கைப்பின் மூலம் பேச தொடங்கிய முதல் தனி கூட்டமாக இருந்திருப்போம் நாம். ஒரே நேரத்தில் 35,000 பேருடனெல்லாம் நான் பேசி இருக்கிறேன். அப்படி விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் உணர்ந்தவர்கள் நாம். அது எங்கோ கோவில்களிலும் கோபுரங்களிலும் யூனிவர்சிட்டிகளிலும் உள்ளே இருப்பதாக நினைக்கிறார்கள். நான் குப்பை மேட்டில் கூட ஞானம் பொறுக்கும் கெட்டிக்காரர்கள் என்பதை இன்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். குப்பை மேட்டில் பொறுக்கி எடுத்த ஞானம்தான் நமக்கு பாராட்டாக வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் ஒவ்வொரு வருடமும் நான் சொல்லும் வார்த்தைகளை விட இன்று குதூகலமாக இருக்கும். விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள். விமர்சனங்களை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறது. நாம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது, நிறைய பேச வேண்டியிருக்கிறது. நிறைய பணிகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. வழக்கமாக நாம் செய்து முடிக்கும், மேடையில் செய்து முடிக்கும் பணிகளை எல்லாம் இன்று செய்ய முடியவில்லை. காரணம், வந்திருந்த விருந்தினர்களுக்கு நீங்கள் யார் என்பதை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டிருந்தேன். அதனால் பாதியை சொல்லி முடித்திருக்கிறேன். மீதியை உங்கள் செயல்கள் சொல்லட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு என் பிறந்த நாளை பயனுள்ளதாக்கிய உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். Hi, YouTube viewers, please subscribe to Red Pix.